ஜல்லிக்கட்டில் இது ஒரு தீண்டாமை கடைபிடிக்கப்படுகிறது. இதில் பறையர் சமுதாயத்திற்கு பல்லர் சமுதாயத்தினரை தொடவே அனுமதிப்பதில்லை. அதாவது மாடு விடக்கூடிய இடத்திலும் அவர்களை அனுமதிப்பதில்லை, மாடு பிடிக்கக்கூடிய இடத்திலும் அவர்களை அனுமதிப்பதில்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு விமர்சனம் ஒவ்வொரு ஆண்டு வருது. இந்த முறையும் வந்திருக்கு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இத்தனை ஆண்டுகள்ல அப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்தாலும் இந்த ஆண்டு மிக வலிமையாக நேரடியாகவே ஒரு மாடுபிடி வீரர் அந்த குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார். அவர் பேர் தமிழரசன். அவர் பக்கத்துல ஒரு ஊரை சேர்ந்தவர். பாலமேட்ல அவர் கடந்த 2 முறை நல்ல மாடு பிடிச்சு சாதனைகள் செஞ்சு பரிசுகள்லாம் வாங்கியிருக்கிறார். முதல்ல தனக்கு அந்த டோக்கன் கொடுப்பதே தாமதமானுச்சு. இரவு 2 மணிக்கு கிடைச்சிச்சு. அதுக்கு பிறகு உள்ள விட மறுத்துட்டாங்க. அதை விட முக்கியமா ஒரு 10 போலீஸ்காரர்கள் தன்னை அடிச்சு காயப்படுத்தியதா சொல்றாரு. அழுது கொண்டே சொல்றாரு. அவருடைய நண்பர்கள் கொண்டுட்டு போய் அவரை மருத்துவமனையில சேர்த்திருக்கிறாங்க. ஜல்லிக்கட்டு நாம நீண்ட நாளா சொல்றோம், தமிழர்களுடைய தமிழ் தேசிய பண்பாட்டினுடைய ஒரு கூறு. அது ஒரு ஜாதி பண்பாடு அல்ல, ஒரு ஜாதிக்குரிய விளையாட்டும் அல்ல. ஆனா எதிலெடுத்தாலும் ஜாதி நுழைவதை போல இதிலும் ஜாதி நுழைந்திருக்கிறது என்றால் அது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய செய்தி.